ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய மெசேஜஸ் இருக்கு. அவார்டு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கு. கேமராமேன் வேற லெவலில் வேலை பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்துருக்கு, பார்க்கலாம். கருத்து இன்னைக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எப்படி இருக்கிறோம், மலைவாழ் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். மியூசிக்கு வேற லெவலில் இருக்கு. மியூசிக் அவார்டு எதிர்பார்க்கலாம். மியூசிக் ப்ளஸ் கேமராமேன் ப்ளஸ் ஹீரோயின் 3 பேருக்குமே ஒரு நல்ல அவார்டு எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ. அப்படித்தான் எத்தனையோ குழந்தைகள் செத்துருக்குன்னு சொல்லுவாங்க. வாழ்வியலில் நம்ம நடக்கிறதெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ நான் ஃபில்ம் ரைட்டர் கே தினகர்னு பேர், காசி தினகர்னு என் சேனல் இருக்குது. நான் தான் இந்த சீனியர் மோஸ்ட் பர்சன் இன் த ஹோல் ஏரியா, ஐ திங்க் ஸோ. கமல் படம் டைலாக் ரைட்டர், ராமநாராயணன் படம் டைலாக் ரைட்டர். என் ஃப்ரெண்டு சொன்னாருன்னு வந்தேன். எக்ஸ்ட்ராடினரி மூவி, அருமையான மேக்கிங், கேமரா, ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. இப்போ ஒரு தப்பான ட்ரெண்ட் இருக்குது, அதை நான் எத்தனையோ பேட்டியில் சொல்லியிருக்கேன். அந்த கதையை டைலாக்ல சொல்ல தெரியாமல் பாட்டை போட்டு கொள்கிறாங்க. ஒன்றா வசனமெல்லாம் பாட்டாக இருக்குது. அதை குறைக்கணும். வயலன்ஸ் அதிகம், இவ்வளோ தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சீன் பண்ண தெரியலன்னா வெட்டுறது, குத்துறது, கொல்றது, அதை குறைச்சிட்டு அந்த குழந்தை பிறக்கிறத காமிச்சிட்டு குழந்தை பிறக்கணும். இப்போ நான் இன்டர்வியூ கொடுக்குற இவ்வளோ பேர் இருக்கீங்க வயசானவங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை ஆஸ்பத்திரியில் சேர்த்து உங்களுடைய மனைவியோ குழந்தையோ இறந்துட்டுனா ஃபீல் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? பண்ணுவீங்களா இல்லையா? பாசிட்டிவாக சொல்ல தெரியல இந்த டைரக்டர்களுக்கு. ஆனால் அருமையான படம். இந்த மாதிரி படம் வெற்றி பெறணும். மிகப்பெரிய இயக்குனராக பாரதி ராஜாவுக்கு மேலே இந்த டைரக்டரோ இந்த கேமராமேன் வருவாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. அது கருத்துன்னு சொல்றதை விட மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம். கருத்து நிறைய இருக்கும், மக்களுக்கு தேவையான விஷயம். அடிப்படை, மனிதனுக்கு தேவையான அடிப்படை தானே. அந்த அடிப்படையே கிடைக்காம தானே இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லையே, நிறைய கிராமங்கள்ல, இந்த ஒரு கிராமம் மட்டும் கிடையாது, நீங்க சுத்தி வந்தீங்கன்னா நிறைய கிராமங்கள்ல இந்த அடிப்படை வசதிகளே கிடைக்கல. நிறைய அடிப்படை வசதிகள் நம்ம சிட்டியில் இருக்கோம். சிட்டியில் இருக்கிறதுனால அடிப்படை வசதியில இருந்து இன்னைக்கு கிடைக்கிற அனைத்து டெக்னாலஜியும் நம்ம பார்க்குறோம், அனுபவிக்கிறோம். அங்கே எதுவுமே கிடையாது. சுகாதாரம் அடிப்படை, சாப்பாடு அடிப்படை, எமர்ஜென்சிக்கு வந்துட்டு நம்ம ரோடு பாதை அடிப்படை. இது அவங்களுக்கு இல்லை. இந்த அடிப்படை இல்லாததுனால நிறைய உயிர்கள் வெட்டியா போய்கிட்டு இருக்கு. இது கருத்துல எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு படம். அதனால வந்துட்டு இது தேவையான ஒரு படம். அந்த மக்கள் இங்க வந்து போராட முடியாது. இங்க வந்துட்டு தலைமையகத்துல வந்துட்டு எங்களுக்கு சாலை வேணும், எங்களுக்கு அடிப்படை வசதி வேணும்னு சொல்லிட்டு போராட முடியாது. பட் அங்க இருக்கிற அந்த அதிகாரிகிட்ட அவங்க மனு கொடுக்குறாங்க. அப்ப இருந்து இப்போ வரையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த மனுவை யாருங்க கொண்டாந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து அந்த சுகாதாரத்தையோ அந்த ரோடையோ கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கல. அந்த அதிகாரிகள்லாம் அப்படியே வந்துட்டு அதை முடக்கிடுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அவங்க போராடுறாங்க. அடிப்படை விஷயம் இது சொல்லணும் அவசியம். இது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும். இது தலைமையகத்துக்கே தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விமர்சனம் கிடைக்கும். ஏன் ஜெய்பீம் படம் வந்த பின்னாடி அங்க இருக்க மலைவாழ் மக்களுக்குலாம் ரேஷன் கார்டு கிடைக்கலையா, இந்த அரசு வந்துட்டு உத்தரவிட்டாங்க இல்லையா, அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஜெய்பீம் படம் வந்து அது எல்லாத்துக்கும் வெளிச்சுட்டு கொண்டு வந்து இவங்களுக்கு நாலேஜ் கொண்டு போனதுனால தானே அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு நல்லது கிடைச்சிச்சு. அது மாதிரி கெவி மாதிரி வந்துட்டு ஒரு நிறைய கிராமத்துல இந்த அடிப்படை வசதி, ரோடு, சுகாதாரம், அடிப்படை சுகாதாரம், ஏன்னா இந்த படத்து மூலம் இந்த தலைமையகத்துக்கு வந்து அரசாங்கத்துக்கு போய் கிடைச்ச அது எல்லாத்துக்கும் வந்துட்டு அவங்க செஞ்சாங்கன்னா இந்த மக்கள் பயன்படுவாங்க. ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த யூனிட்டுக்கு என்னோட பாராட்டுகள். தேங்க்யூ. புரியுது? எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. கேமரா இன்னும் சூப்பர். என்ன அப்படின்னா அவங்களோட இருட்டு வாழ்க்கைய அந்த லாந்தர் விளக்குலையும் அந்த டார்ச் லைட்லையும் சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்களா, அவர் சொல்லியிருந்தா வெளிச்சத்தில் சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அந்த லைட்லேயே சொல்லியிருந்தாரு இல்லையா, அவங்க இருட்டில் வாழ்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அந்த சின்ன வெளிச்சத்துல தான் அவங்களுக்கு கொஞ்சோடு சந்தோஷம் தான் கிடைக்குது. அப்புறம் ரொம்ப இருட்டு தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இல்லையா. கேமராமேன் சூப்பர். நல்ல கண்டென்ட் எடுத்த இயக்குனருக்கு என்னோட வாழ்த்துக்கள். சின்ன சின்ன ஆர்டிஸ்டோட நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அந்த ஹீரோயினோட தம்பி செம்மையா பண்ணுங்க. நல்லா வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தான். ஹீரோ எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல வேலை வாங்கியிருக்காங்க, நல்லா உழைச்சிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தூரத்துல எல்லாம் போய் நல்லா எடுத்திருக்காங்க. அந்த யூனிட்டுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஒரே ஷாட்டில் ஒரு ஷாட் இருக்கு, ஒரு ஃபைட் ஒன்று இருக்கு, தேட்டர் வைஸில் அடிக்கிறாங்க. மியூசிக்கு அவ்வளோ சூப்பரான மியூசிக். படமே மியூசிக்கும் கேமராவும் தான். நல்ல கதை, நம்பி பார்க்கலாம். ஆமாம்,
அவங்க லைஃப்பில் வந்து ஜாக்லினுக்கும் இந்த அக்காவுக்கும் பெஸ்ட் மூவி இது. அது இல்லாமல் எல்லா கேரக்டருமே சின்ன சின்ன கேரக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கு. அந்த கேமராமேன் பாராட்டணும், ஒரு விஷயத்த அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருக்காரு. இது வந்து எப்படின்னா ஒரு 10 படம் பண்ண கேமரா ஒரு டீம் பண்ணாமல் எப்படி இருக்கும் அப்படி பண்ணியிருக்காங்க. புதுசு தானே அப்படின்னு சொல்லி நான் வந்தேன், ஐயோ கஷ்டப்படுத்திட்டு போகிறாங்கன்னு. ஃபஸ்ட் ஹாப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது, என்னடா நடக்க போகுது அப்படின்னு. ஃபஸ்ட் ஹாப் கட்டு வந்து ஃபஸ்ட் ஹாப் கட்டு மாதிரி இருக்காது, இடைவெளி மாதிரி இருக்காது. இதோட நிறுத்திங்க அடுத்த படம் இருக்குங்கிற மாதிரி போகும். செகண்ட் ஹாப்பில் அழுக விட்டாங்க. நான் ஒரு 10 இடத்துல அழுதேன். ஒவ்வொரு சாங்குமே நல்லா இருக்கு, மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பலமே மியூசிக்கும் கேமராவும் தான். ஆக்டிங் வந்து ரொம்ப இயல்பாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர் படம். எனக்கு அது அந்த குழந்தைய ஏன் ஹீரோ வாங்கலை, ஏன் அவங்க வாங்குறாங்க அப்படிங்கும்போது நான் கைத்தட்டினேன். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய தாய்மை ஒரு சீன் பேசியிருப்பாங்க, அந்த குழந்தைய வாங்கும்போது நான் கைத்தட்டினேன். நல்லா பண்ணியிருக்காங்க. ஜாக்லினுக்கு இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. அதாவது மலையாள மக்களோட கஷ்டத்தை எப்படி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி கடைசி நேரத்தில் அவங்களுக்கு உதவி வந்து கிடைக்க மாட்டேங்குது, அதனால பேசுகிறேன். பார்க்கலாம் ப்ரோ, சூப்பராக இருக்கு. மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருக்கு.